வணக்கம். சென்னை அண்ணா நகரில் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. சென்னை வெளிமாவட்ட ஆணையரகத்தில் உள்ள ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் ஆணையர் அலுவலகத்தில் 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேசபக்தி, ஒற்றுமை மற்றும் பொது சேவைக்கான அர்ப்பணிப்பு உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது. அலுவலகத்தில் ஆணையர் எஸ். நாசர்கான் அவர்கள் கொடியேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், வரி செலுத்துவோருக்கு வசதி செய்து கொடுப்பதிலும் தன்னார்வ இணக்க கலாச்சாரத்தை வளர்ப்பதிலும் ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் வரித்துறையின் முக்கிய பங்கை எடுத்துரைத்தார். மேலும் பேசிய அவர், இந்த துறை வருவாய் வசூலிக்கும் ஒரு அதிகாரம் மட்டுமின்றி தேசத்தை கட்டி எழுப்புவதில் ஒரு முக்கிய பங்குதாரராகவும், பொருளாதார வளர்ச்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக வரி செலுத்துவோருடன் கூட்டாக செயல்படும் துறையாக உள்ளது என்பதை அவர் வலியுறுத்தினார். ஜிஎஸ்டி சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதற்கு பயனுள்ள வரி செலுத்துவோர் வசதி, குறைகளை தீர்த்தல், வழிகாட்டுதல் அவசியம் என்பதை அடிக்கோடிட்டு காட்டினார். அதிகாரிகள் தங்கள் பொறுப்புகளை நேர்மை, பச்சாதாபம், தொழில்முறையுடன் ஏற்க வேண்டும். இதன் மூலம் வர்த்தக மற்றும் தொழில்துறை மத்தியில் நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். வணிகம் செய்வதை எளிதாக்குவதன் மூலமாகவும், இணக்கத்தை ஊக்குவிப்பதன் மூலமாகவும் தேசிய வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்கும் என்றும் அவர் கூறினார். பொது சேவை, பொறுப்புக்கூறல் மற்றும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மதிப்புகளை நிலைநிறுத்துவதற்கான சென்னை வெளிமாநில ஆணையரகத்தின் கூட்டு உறுதியை இந்த கொண்டாட்டம் பிரதிபலித்தது. வலுவான தன்னம்பிக்கை கொண்ட இந்தியா என்று பகிரப்பட்ட இலக்கை அடைவதில் வரி செலுத்துவோருடன் கைகோர்த்து பணியாற்றுவதற்கான துறையின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் நிகழ்வு ஊக்கமளிக்கும் என்று கூறினார். உடன் துணை ஆணையர் என். அஜித்குமார் ஐஆர்எஸ், ஆணையரகத்தின் அதிகாரிகள், ஊழியர்கள், வர்த்தக உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.